ரித்திகா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அத்தை, நான் தான் சொன்னல, எப்படியும் நீங்க என் பேரை சொன்னா இந்திராணி அணி அயலியை தான் சொல்லுவாங்க. அதனால நான் அவளையே பூஜை பண்ண சொன்னேன். நீ ஏன் கிட்டே நடிக்காத. நீ அப்படியெல்லாம் அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்கற ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயர் சொன்னதெல்லாம் கேட்டதும் நீ வேணும்னு தானே அயலிய மாட்டி விட்ட. ரித்திகா, மத்த விஷயத்துல எல்லாம் ஓகே, ஆனா இது உன்னோட உரிமை. நீ தான் இத பண்ணணும். அத்தை, விரதம் இருக்கிறதெல்லாம் கூட ஓகே அத்தை, ஏதோ ஜூஸ குடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஆனா 11 வகையான சமையல் பண்ணணும்னு சொன்னாங்களே, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. உங்களுக்கு தான் தெரியுமே. இப்ப நான் பூஜை பண்றேன்னு ஒத்துக்கிட்டு நாளைக்கு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுறதுக்கா? தேவையே இல்ல. அதனாலதான் நான் அயலிய கோர்த்து விட்டுட்டேன். இதுக்கெல்லாம் அவதான் கரெக்டான ஆளத்தை. நீ இப்படியே ஓ சோம்பேறித்தனத்தினால எல்லாத்தையும் விட்டுட்டே இரு. அந்த அயலி சும்மாவே எப்படி ஸ்கோர் பண்ணலான்னு பாத்துக்கிட்டே இருப்பா. இப்போ நீயே அவளுக்கு சூப்பரா ஒரு பிளான செட் பண்ணி கொடுத்துட்ட. இப்ப ஏன் சிரிக்கிற நீ? என்னத்த நீங்க அதுக்குன்னு நீங்க என்ன இவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டீங்கல்ல? நான் பூஜை பண்ணலன்னு சொன்னதும் இதுதான் சாக்குன்னு அந்த அயலி உடனே ஓகேன்னு சொன்னால. அவ எப்படி விரதம் இருந்து பூஜையை நல்லபடியா முடிக்கிறான்னு நானும் பாக்குறேன். ரித்திகா, நீ என்ன பண்ண போற? அத்தை, அத நாளைக்கு பாருங்க. நான் சுமங்கலி பூஜையில கலந்துக்கிறதா இல்ல. அண்ணே, என்னண்ணே அண்ணி பூஜையில கலந்துக்கலன்னு சொன்னது நினைச்சு வருத்தப்படுறீங்களா? விடுங்க மாம்சு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். இல்ல சிவா, எனக்கு என்னமோ நாம தான் இந்திராணி மனசு மாறுவான்னு நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, இப்ப எதுக்கு நீங்க கப்பல் கவுந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சுமங்கலி பூஜை எதுக்காக பண்ணுவாங்க? புருஷன் நல்லா இருக்கணும் தானே. ஆனா உங்க அக்கா பூஜையில கலந்துக்கலன்னு சொல்றான்னா என் மேல அவளுக்கு அக்கறை இல்லைன்னு தானே அர்த்தம். இந்திராணி என்ன அந்த அளவுக்கு வெறுத்துக்கா இல்ல? அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், அன்னைக்கு உங்க மேல அக்கறை இல்லாமலாம் இல்ல. நீங்க வர வரைக்கும் அன்னி பூஜையில கலந்துக்கிற ஐடியால தான் இருந்தாங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பூஜையில கலந்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆமா மாம்சு, அந்த ஒத்தப்பட ரெட்டப்பட டிஸ்கஷன் வரலன்னா அக்கா கண்டிப்பா பூஜையில கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிருக்கவே மாட்டா. என்ன ஐலி, என்ன அடையாளம் கண்டுபிடிச்சதானே? மத்தவங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். அதானே, நீ எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் ஆச்சு. அதான் உனக்கு மட்டும் நான் அடையாளம் தெரிஞ்சிருக்கேன். ஆமா, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? 100% ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் அப்படி ஒரு விஷயத்தை இறக்கி இருக்கேன். எப்படி இவ்ளோ நம்பிக்கையா சொல்றீங்க? ஐலி, இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் அவங்களுக்குன்னு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருக்கும். அக்காவோட வீக்னஸ் என்னன்னு தெரியுமா? அன்பு. அக்கா ஒரு தடவை ஒருத்தவங்க மேல அன்பு வச்சுட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அது மாறவே மாறாது. அக்கா என்னதான் மாமா மேல கோவமா இருந்தாலும் அவர் மேல அவங்க வச்ச அன்பு இன்னும் அப்படியே தான் இருக்கும். அதனாலதான் அப்படி ஒரு மேட்டரை எடுத்து விட்டேன். தாலி சென்டிமெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு மட்டும் பாரு. நாளைக்கு அக்கா கண்டிப்பா பூஜையில கலந்துப்பாங்க. ஆமா, நான் கூட அப்பவே கேட்கணும்னு இருந்தேன், நீ எதுக்கு சுமங்கலி பூஜைக்கு ஒத்துக்கிட்ட? நாம தான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. வேற வழி? எனக்கு என் அம்மாவும் போலீஸ் வேலையும் தான் இப்போதைக்கு முக்கியம். அந்த வேலைக்காக ஒரு வேஷம் போட்டாச்சு. அப்போ அத கரெக்டா மெயின்டைன் பண்ணணும்ல. இங்க இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நான் தானே செஞ்சாகணும்.
ஆ என்ன இந்த புடவையிலயும் நீ ரொம்ப அழகா இருக்க, அதான் கொஞ்சம் பார்த்து ரசிச்சேன். சிவா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. காலையிலயே ஆரம்பிக்காதீங்க சொல்லிட்டேன். இங்க பாருமா, என்னெல்லாம் எதுவும் நீ சொல்லாதம்மா. முடிஞ்சா நீ என்ன கண்டுக்காம இருக்க ட்ரை பண்ணு. அம்மா, என்ன நீ மட்டும்தான் இருக்க? மத்தவங்களெல்லாம் காணோம். அவங்களும் தானே பூஜை பண்ண போறாங்க. இனிமேதான் வருவாங்க. ஆ சரி. தோ அண்ணன் வந்துட்டாரே. அட வாங்க மாம்சு. இன்னைக்கு வெளியே தலையவே காட்ட மாட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டீங்க. ஆ? ஏய், நான் எதுக்கு தலையை காட்டாம இருக்கணும்? உங்களுக்கு தான் அக்கா பூஜையில கலந்துப்பாங்கன்ற நம்பிக்கையே இல்லையே, அப்புறம் எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? அது நைட் எனக்கு வேற தோணுச்சு, இப்ப மூடு மாறிடுச்சு. ம்? எனக்கும் லைட்டா உங்க அக்கா பூஜையில கலந்துப்பான்னு தோணுது. அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் வேற ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கீங்க. அதான் என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னு வந்தேன். ம்? நீங்க வேணா பாருங்க, அன்னி கண்டிப்பா பூஜையில கலந்துக்க தான் போறாங்க. ம்.